நம்ம கீர்த்தி பாண்டியன் வந்து ரொம்ப புரட்சி பண்ணீங்க. உங்க திருமணத்தில வந்து ரொம்ப ட்ரெடிஷனல். யாருமே இப்படி பண்ணதில்ல. ரொம்ப சிம்ப்ளிசிட்டி, ட்ரெடிஷனல்ல மேரேஜ் பண்ணீங்க. எல்லாரும் அத பார்த்து ரொம்ப வியந்து போனாங்க. அதுலயும் உங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படி கருப்பா உள்ள பொண்ண கட்டிட்டாருங்கும்பொழுது, நாங்கலாம் சப்போர்ட் தான் பண்ணோம். இப்ப நீங்க ஏன் உங்க மரியாதையும், உங்க இடத்தையும் ரொம்ப கெடுத்துக்கிறீங்கன்னு தோணுது. சினிமா ஃபீல்டுல மக்களால தான் இருக்கீங்க. மக்கள் வந்து உங்கள அவாய்ட் பண்ணா உங்களுக்கு மார்க்கெட் கிடையாது. வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அதனால நாங்க பேசலாம். ஆனா, சாய் பல்லவிட்ட கத்துக்கோங்க சாரி கட்டுறதுக்கு. சரிங்களா? அது என்னமோ ரோஜாப்பூ மாதிரி வச்சு ஒரு பிளாக் கலர் சாரீல ரொம்ப கஷ்டம். யாருங்க உங்கள அப்படி கட்டிட்டு வர சொல்றா? நீங்க அழகா நீட்டா சாரி கட்டிட்டு வாங்க. உங்கள அப்படியே ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க வந்து 1,00,00,000 ஆண்கள் மத்தியில நீங்க ஒரு பெண்ணா நடந்து போலாம். நீங்க சாரி கட்டிட்டு வந்தீங்கன்னா. மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருந்தா கூட எவ்வளவோ வெஸ்டர்ன் ட்ரெஸ், மாடர்ன் ட்ரெஸ் அழகழகா இருக்கே வல்கரா இல்லாம. ஏன் ஒரு சாரியவே இந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரத்தையே மாத்தி இவ்ளோ கவர்ச்சியா? ம். அப்படி பண்ணாதீங்க. சாய் பல்லவி பாருங்க. என்ன ஒரு அழகா சாரி கட்டுறாங்க.